ஸோ வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி அவங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/7/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடக்கக்கூடிய வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு, அப்படியே விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ஜோடி கண்ணுங்க, பல்லு வைக்காத கண்ணுங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஏற்காலைங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல தரமான கண்ணுங்க. ஸோ ஜோடி அப்படியே எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். நான் அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொன்னான், புதுக்கோட்டை. அப்படியே பல்லு வச்சுருக்காங்க சொன்னால் பல்லு வைக்க ஏரில் ஓடி இருக்குல்ல, பல்லு வைக்க எவ்வளோண்ணா? 6 மாதம் ஆகும். ஃபோன் நம்பர் அப்படி கொஞ்சம் சொன்னால் 63 69 05 64 34. பேர்னா பெருமாள். ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்று. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 1.25 சொல்லிக்கிறேன். ஜோடி பார்த்தீங்கன்னா 1,25,000ங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி மேற்கு திக்காலைங்க, ரெண்டுமே பசு மாடுங்க தான். ஸோ ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ உடம்பு நல்லா ஒன்று சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலங்காய் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பல்லு கேட்டு போப்பேன், அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லி பல்லு 4/1/6. அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். ஊர் ஆலங்காயம். ஸோ 4/6ங்க. ஸோ 4 பல்லு 1, 6 பல்லில் 1 கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு மயில நிற கலரில் நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ 2 பசு மாடு எடுத்துன்னு வந்திருக்காங்க, நாட்டு பசு மாடு. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கலரும் ஒரே கலரில் நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ நல்லா வயசான மாடுங்க தான். உங்கள் தானா? உங்கள் தான். அப்படியே பல்லு கொஞ்சம் சொன்னா பல்லு சரி 2 சனியாக இருக்கா எப்படின்னா? 1 சனா அப்படியே எத்தனை மாதம் கொஞ்சம் சொன்னா? 1 மாதம் ஆகுது. ஸோ 5 மாதம் 1ங்க. 1 இப்போ பார்த்தீங்கன்னா 1 5 மாதம் சனை, 1 பார்த்தீங்கன்னா 1 மாதம் சனைங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏறு ஓட்டுற பசுமாடுங்க. ஸோ ஜதை பார்த்தீங்கன்னா 85,000 சொல்லியிருக்காருங்க. நல்லா சூப்பராக நாட்டு பசு மாடுங்க. ஸோ ஒரு நல்ல அற்புதமான ஒரு காளை ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க காளை. ஸோ நல்லா ஒரு காரி கலர் நல்லா சூப்பராக இருக்குது. எந்த ஒரு தலை இது மாடு? எந்த ஒரு மாடு? வாணிமடி. இங்கே பல்லு தெரியுமா? 6 பல்லு. ஸோ 6 பல்லுங்க. ஸோ இங்கே வாணிமடியிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா பார்க்குறதுக்கே நல்லா ஒரு சூப்பரான தோற்றம் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ சொல்லிடுச்சு இது? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இன்னும் சொல்லலை. ஸோ ரேட் எதுவும் சொல்லலை, அப்படியே மாடு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நல்ல சூப்பரான ஒரு கண்ணுங்க. ஸோ ஒரு மட்டி கன்று சூப்பராக இருக்குது பாருங்கள், பல்லு வைக்காத கன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு ஏற்ற கன்றுங்க. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 விலை சொல்லியிருக்காரு. விலை பார்த்தீங்கன்னா ஒரு 15க்குள்ளே முடியும். கண்ணு நல்லா பார்க்கறதுக்கே நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் கண்ணு. ஸோ இந்த கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா ஃபுல் சவளைங்க, கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா பார்க்கறதுக்கே நல்லா தரமாக இருக்குது பாருங்கள். அப்படியே பல்லு கேட்டு பார்க்கலாம். அண்ணா பல்லு என்ன கொஞ்சம் சொல்லண்ணா? ரெண்டு பல். அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லண்ணா. புது பொங்கலம். ஸோ புது பொங்கலங்க. ஸோ 2 பல்லு தான். இந்த காலை பார்த்தீங்கன்னா ஒரு 38,000 வரை கேட்டிருக்காங்க. ஸோ ரேட்டு கட்டுப்படியாக நின்று இருக்குங்க. ஸோ ஒரு பசு மாடும் கண்ணும் வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல மாடு, நல்ல தரமான மாடு. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு கண்ணு பாருங்கள். ஸோ கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே மாடும் கண்ணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா ஒரு சூப்பரான மாடுங்க. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற மாடு. ஸோ கண்ணு ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ கண்ணு கூட நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு ஜோடிங்க, சரியான ஜோடி. ஸோ நல்லா சந்தையிலே நல்லா டாப்பான காளைங்க, ஏற்காளைங்க. ஸோ இப்போ தான் இறக்குறாங்க. ஜோடி நல்லா பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ரெண்டுமே பொட மாடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஜம்னாமத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க, உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ சதையும் நல்லா சூப்பரான சதை. ஸோ இதுக்கப்புறம் தாங்க வியாபாரம் நடக்கும்.
ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 பல்லு. நல்லா சூப்பராக மாடுங்க. இங்கே ஒரு ஜோடி ஸோ நாட்டு பசுமாடுங்க. ஸோ ஏறு ஓட்டுற பசுமாடுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பசுமாடுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காலி மாடுங்க, செனை இல்லை. ஸோ இன்றைக்கி வாணிமடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் விற்பனைக்கு. ஸோ பல்லு சரி போச்சுன்னா கடமுள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடமுழப்பு. ஏரெல்லாம் பழகியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஓட்டியும் இருக்குது. எவ்வளோ சொல்லிக்குது அப்படி சொல்லலாம்? 70. ஓகே, அப்படியே ஊர் பேருக்கு வந்து சொல்லலாம். கலந்துரா. அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். சொல்கிறேன் 80 86 43 75 95. ரெண்டா? ஸோ 92. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 70,000 சொல்லியிருக்காரு. ஸோ வியாபாரம் முடியாமல் இருந்தால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஸோ வாங்கிக்கலாம். ஸோ 2 மேற்கத்தி பசங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 கிடாரிங்க தான். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வெள்ளைக்கோட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் அப்படியே பல்லுவன் சொல்லலாம். 2 பல்லு 4 பல்லு. அப்படியே ஊர் பேருக்கு சொல்லுவேன். வெள்ளைக்கோட்டை. எவ்வளோ சொல்லியிருந்தான்? 60,000. ஸோ விலை பார்த்தீங்கன்னா 60,000 சொல்லியிருக்காங்க. 2 பல்லு 4 பல்லு. ஸோ வெள்ளைக்கோட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே கிடாரிங்க தான். ஸோ 2 பல்லு 4 பல்லு. ஸோ 60,000 விலை சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஒயிட்டு போட மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு பசு மாடு. ஸோ கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பொட்டை கண்ணை போட்டிருக்கு பாருங்க. அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு கடமளிப்பு. எத்தனை ஈத்துல இது போட்டால் எத்தனாவது ஈத்து மாடு? 5வது கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு? 42. ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். புனிச்சு. அப்படியே நம்பர் கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க. நம்பர் 96 26 79 95 80. ஸோ இந்த மாதிரி நாட்டு மாடுக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கி தருவார். ஸோ ஒரு மேற்கத்தி காலைக்கு வியாபாரம் ஸோ பரபரப்பாக நடந்துன்னு இருக்குங்க. ஸோ பாய் தான் கேட்டுன்னு இருக்காரு. ஸோ 46,000 கேட்டிருக்காங்க. ஸோ அது கட்டுப்படியாக நிற்குதுங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகி கட்டி வச்சுருக்காங்க. நல்லா ஒரு மயில கலரில் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6 பல்லு போட்டிருக்கு. ஸோ ரெண்டுமே ஏறு காளைங்க. ஸோ இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 120க்கு மேலே தான் சொல்லுவாங்க. ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குங்க. உடம்பு நல்லா தரமாக இருக்குது பாருங்க. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. மாடு பாருங்கள். இது ஜமனாமத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மேற்குத்தி காளை ஒன்று, ஒரு நாட்டு பசுமாடுங்க. ஸோ கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குங்க. பாய்தா அண்ணா எந்த ஊர் மாடு? எந்த ஊர்? புரியல. ஜீவா நகர். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 4 எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஜோடி? 1.30. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 1.30 சொல்லியிருக்காங்க. ஸோ 4 பல்லு தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு கிடாரி. ஸோ பல்லு வைக்காத கிடாரிங்க. இன்னும் பல்லு போடல. ஸோ விற்பனை ஆகி முடித்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்காங்க. கிடாரியும் பார்க்கறதுனால சூப்பராக இருக்குது. ஸோ 8 மாதம் செனைங்க இந்த நாட்டு பசுமாடு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நாட்டு பசுமாடு. பல்லு பார்த்தீங்கன்னா அரை கடைங்க. ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ 2வது ஈத்து மாடு. ஸோ 5 லிட்டரு கறவை சொல்லியிருக்காரு. ஸோ நான் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க விலை நிலவரமெல்லாம். அப்படியே மாடு மட்டும் பாருங்கள்.